குட் மார்னிங் சாம்பியன். நம்ம கூட நிவேதா இருக்காங்க. நிவேதா வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். ஸோ அவங்களுக்கு இன்னைக்கான டாபிக் வந்து அவங்க சூஸ் பண்ண டாபிக் வந்து இன்வென்ட்ரி அப்படின்ற ஒரு டாபிக் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்வென்ட்ரியில் ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து தொகுத்து நமக்கு நோட்ஸாக தந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நன்றி சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் டிட்டர்மினேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் என்ன சொல்றாங்க? Objective of inventory control என்ன சொல்றாங்கன்னா accept a customer service at low capital investment in inventory and purchasing material at on economical price. ஸோ ரெண்டு விஷயத்தை வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் கேட்குறேன். டிஎன்பிசி 2019 ஒன்று 12 ஒன்று. அப்ஜெக்டிவ் ஆஃப் அக்செப்ட் த கஸ்டமர் சர்வீஸ் அட் லோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ குறைந்த முதலீட்டில் கஸ்டமர் சர்வீஸை இது பண்ணுறது தான் வந்து இதோட நோக்கமாக இருக்குது. பர்ச்சேசிங் மெட்டீரியல் ஆன் எக்கனாமிக்கல் ப்ரைஸ். ஸோ மெட்டீரியல் வாங்கும்போது எக்கனாமிக்கல் ப்ரைஸில் வந்து வாங்கணும் அப்படின்றத இருக்குது. ஃபார்ம் ஆஃப் இன்வென்ட்ரி என்னென்னலாம் எடுத்துக்கிறாங்க? Raw materials, work in process materials, finished goods. இன்வென்ட்ரி வந்து 3 வகைப்படும். இன்வென்ட்ரி ஃபர்ஸ்ட் வந்து வர இன்வென்ட்ரி வந்து என்னது? ரா மெட்டீரியல். வாங்கும்போது பொருள் ராவா வரும், அது ரா மெட்டீரியல். ஒர்க் இன் ப்ராசஸ்னா செய்யும் போது செஞ்சுட்டு பக்கத்துல அடுக்கி வைக்கிறது, அது ஒர்க் இன் ப்ராசஸ் மெட்டீரியல். அப்புறம் முடிச்ச பிறகு ஃபினிஷ் குட்ஸ் போகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ டோட்டல் காஸ்ட் இன் EOQ எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். EOQ சால்வ் பண்ணும்போது இன்வென்ட்ரி கண்ட்ரோலர் டோட்டல் காஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா மினிமம். டோட்டல் காஸ்ட் மினிமம்ன்றத கண்டிஷன் ஆஃப் தி இன்வென்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் என்னன்னா எதுவும் சேர்ந்தா இன்வென்ட்ரி காஸ்ட். Inventory carrying cost plus ordering cost. ஸோ கேரியிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் சேர்ந்தாதான் டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் சொல்றாங்க. டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட்னா வந்து ரெண்டும் சேர்ந்தது தான். கேரியிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் சேர்ந்தது தான்ன்றாங்க. அடுத்தது next என்ன total inventory carrying cost வந்து equal to average inventory into unit cost into carrying cost. ஸோ டோட்டல் இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட் வரை இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா அது ஃபார்ம்ல வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரினா Q/2 சொல்லுவாங்க. யூனிட் காஸ்ட்னா C/Q ன்னு சொல்லுவாங்க. இன்டு கேரியிங் காஸ்ட் வந்து பர்சன்டேஜ்ல சொல்லியிருப்பாங்க. இது TNPSC 2023 கேட்கப்பட்ட கேள்வி. நம்ம வேல்யூ மதிப்பு கொடுத்து ப்ராப்ளமாக கூட கேட்கலாம். அடுத்து டோட்டல் இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட் வந்து நம்ம இது பண்ணும்போது நம்ம அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட், இப்போ C0 இருக்குது ஆர்டரிங் காஸ்ட், D இருக்குது டிமாண்ட், ஆனுவல் டிமாண்ட் அப்படின்றது. இது வந்து டோட்டல் இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட்ங்கிறத டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட்னு சொல்லுவாங்க. இது கேரியிங் தேவையில்லை, இது டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் தான் வந்து இது. அது நம்ம இதில் ரெடி பண்ண நோட்ஸில் வந்து டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட்னு மாற்றிக்கிறது நல்லது. ஸோ அது 2D இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் இன்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Next inventory carrying cost interest on capital investment cost involved in deterioration and obsolescence. Next வந்து cost of insurance. ஸோ இதெல்லாம் வந்து இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட்டில் கொண்டு வரலாம். இன்சூரன்ஸுக்கு செலவு பண்ணுற காசு, அப்புறம் வந்து தேய்மானத்துக்கு செலவு பண்ணுற தேய்மானத்தோட இழப்பீடு, அப்புறம் முதலீடோட வட்டி, இதெல்லாமே வந்து நம்ம வந்து இன்வென்ட்ரியில் கேரியிங் காஸ்ட்டில் கொண்டு வரலாம். எப்பவுமே வந்து ஒரு இந்தந்த காஸ்ட்லாம் வந்து இந்தந்த இது சார்ந்தது அப்படின்னு கொண்டு வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? Next annual ordering cost for a given annual demand வந்து will increase in order cost. ஆர்டர் காஸ்ட் அதிகமாக நம்ம ஆனுவல் ஆர்டரிங் காஸ்ட் ஆனுவல் டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது TNPSC 2022 கேட்கப்பட்ட கேள்வி. ஆர்டரிங் குவான்டிட்டி எந்த ஃபார்முலா மூலமா கண்டுபிடிப்போம்? Annual usage divided by number of order. ஒரு ஆனுவல் யூசேஜ் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டரோட வகுத்தோம் அப்படின்னா அதான் ஆர்டரிங் குவான்டிட்டி சொல்லுவாங்க. அதே தான் வந்து இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர் அந்த கொண்டு போயிட்டா ஆர்டரிங் குவான்டிட்டி கீழே வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா? Annual usage divided by quantity of order. ஸோ அதான் இந்த ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் ஆர்டர் அந்த கொண்டு போய் இப்போ குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டரிங் காஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? Ordering cost equal to annual usage divided by quantity per order into ordering cost per unit. நம்பர் ஆஃப் ஆர்டர் இன்டு ஆர்டரிங் காஸ்ட் இன்டு யூனிட், இதான் நம்பர் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டு ஒன்று தான். அப்புறம் எக்கனாமிக் EOQனா என்ன சொல்றாங்க? Optimum lot size. ஆப்டிமம் லாட் சைஸ் தான் EOQ சொல்றாங்க. ஆப்டிமம் லாட் சைஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? Root of 2DS divided by C. D னா டிமாண்ட், S னா செட் ஆஃப் காஸ்ட், C னா கேரியிங் காஸ்ட். அதே EOQ வந்து C இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா அது வந்து யூனிட் காஸ்டோட பெருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலே 2DS அப்படி தான் வரும். இல்லை D க்கு பதிலாக A கூட யூஸ் பண்ணுவாங்க क्वेश्चन पेपरல. U னா யூனிட் காஸ்ட், C னா கேரியிங் காஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கும். இது I னா யூனிட் காஸ்ட், C னா இது. ஒவ்வொரு நோட்டேஷன் மாத்தி இருக்கணும். நம்ம கரெக்ட்டா பார்த்து கண்டுபிடிக்கணும். அடுத்து எகனாமிக் லாட் சைஸ் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனல் to root D. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பை 2 டைம்ஸ் அப்படினுவாங்க. அப்ப எகனாமிக் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பை √2 டைம்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சேஃப்டி ஸ்டாக் ஃபார்முலா என்ன?
maximum lead time minus normal lead time into consumption rate. ஸோ மேக்ஸிமம் லீட் டைம்ல இருந்து நார்மல் லீட் டைமை கழிச்சிட்டு கன்செப்ட் ரேட்டை பெருக்கணும் அப்படின்னா அதான் சேஃப்டி ஸ்டாக். ரெக்கார்டர் லெவல் ரீஆர்டர் லெவல் இன் இஓக்யூ. ரீஆர்டர் லெவல் வந்து இன் இஓக்யூ என்னது? ரீஆர்டர் லெவல் இன் இஓக்யூ அப்படின்னா என்ன? Safety stock plus lead time into consumption rate. ஸோ சேஃப்டி ஸ்டாக்கோட லீட் டைம் இன்டு கன்செப்ஷன் ரேட் போட்டால் அது ரீஆர்டர் லெவல் சொல்லுவாங்க. டிஎன்பிசி 2023ல அது ரீஆர்டர் பாயிண்ட்னா என்ன? Safety stock plus lead time into consumption rate. சேஃப்டி ஸ்டாக் ப்ளஸ் லீட் டைம் இன்டு கன்செப்ஷன் ரேட் அதுதான் வந்து ரீஆர்டர் பாயிண்ட். ரீஆர்டர் லெவல்னாலும் அதே தான். அடுத்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா என்ன சொல்றாங்க? Safety stock plus lead time consumption. ஸோ இது வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா மாதிரி தெரியல. சேஃப்டி ஸ்டாக் ப்ளஸ் லீட் டைம் கன்செப்ஷன்னா அது வேற இதுவாக இருக்கும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு வேற ஏதாச்சும் கான்செப்ட் வரும் அப்படின்னு. ஸோ சைக்கிள் கவுண்டிங் இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிள் கவுண்டிங் இன்வென்ட்ரி வந்து போட்டு சேஃப்டி ஸ்டாக் ப்ளஸ் லீட் டைம் கன்செப்ஷன் ஆர்ஓபி. ஸோ கீழே வந்து என்ன அப்படின்னா சைக்கிள் கவுண்டிங் இன்வென்ட்ரிக்கு சேஃப்டி ஸ்டாக் ப்ளஸ் லீட் டைம். இது வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஏபிசி வருவான், அப்புறம் விஇடி வருவான், பலதரப்பட்ட இது வந்து வருவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல வந்து யாரெல்லாம் வருவா? ABC, EOQ, VED. இதெல்லாம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். EOQ வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் லோயஸ்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு கொடுக்குறான். அதை ஆஃபர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? Accept the discount offer and order at EOQ level. ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஆர்டர் பண்ணுறது EOQ லெவலில் இருக்கணும். ஸோ இன்னைக்கு இன்வென்ட்ரி பற்றி ஃபுல்லாக நமக்கு தொகுத்து நோட்ஸ் கொடுத்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட்டை வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிப்போம். ரெண்டாவது அவங்க இதை கண்டென்ட் நமக்காக தொகுத்து கொடுத்ததுனால வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நன்றி தெரிவிப்போம்.